ஹரி ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. நம்மளும் வெற்றிகரமாக 18ஆம் படி ஏறியாச்சு. எப்படி நான் 18ஆம் படி ஏறுறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஆனந்த கண்ணீர் கொஞ்சம் அவர்னு நினச்சேன். ஆனால் தாரையாக நிறையாவே வந்துருச்சு. ஏன்னா 2004 தான் நான் வந்து சபரிமலை சாஸ்தாவை போய் மாலை போடாமல் போய் பார்த்தேன். ஆனால் இந்த தடவை கன்னிச்சாமியாக போனேன் அவரை பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஒரு 13 மணி நேரம் நின்று அவர் வெற்றிகரமாக வந்து 18ஆம் படி ஏறி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் கும்பிட்டேன். இந்த ஊரில் உலகத்தில் இருக்க 50 பேர் நல்லா இருக்கணும், நல்லா தொழில் நடக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி தான் கேட்டுட்டு வந்திருக்கேன் அவர்கிட்ட. அதே மாதிரி இந்த 2025 நல்லபடியாக இருக்குன்னு நினச்சி எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன விஷயந்தான். என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சபரிமலையில் வந்து ஐயப்பன் இருக்கார், உட்காந்துருக்க கோலத்தில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பின்னாடி வந்து மஞ்ச மாதாவுக்கு அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் விட்ருக்காங்க. அதாவது எப்போ வந்து கன்னிசாமி வந்து வராமல் இருக்காங்களோ அப்போ உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதுக்கு வரைக்கும் என் ஆலயத்தில் நீயும் ஒரு இடத்துல இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஐயப்பன் வந்து மஞ்ச மாதாவுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா மணிகண்டன் இருக்கார். அதுக்கு பின்னாடி வந்து அதாவது நம்ம மணி கட்டுறோம் பார்த்திங்களா, வேண்டிக்கு மணி கட்டுறோம்ல, அதே ஒரு இடம் இருக்குது. அதே மாதிரி மஞ்ச மாதாவுக்கு ரைட் சைடில் வந்து அவரோட ஜீவ சமாதி இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இந்த ஜீவ சமாதி இடத்துல வந்து எனக்கு தோணுன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, நான் கண்ணை மூடி வேண்டும் போது அவர் வந்து எப்படி என் கோலத்தில் தெரிஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலது காலை கீழே தொங்க போட்டு இடது காலை மடித்து உட்காந்த மாதிரி எனக்கு அவர் தென்பட்டார். நானும் என் கூட வந்த சக சாமிகள்கிட்ட கேட்கும் போது, என்ன சாமி என் கண்ணுக்கு இந்த மாதிரி தோன்றாரு, விளக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு எதாவது சாமி உட்காந்துருக்க மாதிரி எதாவது இருக்கா, அதாவது எப்படி சொல்கிறாரு, நான் கண்ணை மூடி வேண்டும் போது எனக்கு தோணுன உருவம் அது, சரிங்களா, எனக்கு தோணுன உருவம் வந்து அந்த மாதிரி எனக்கு உருவம் தோணுச்சுன்னு சொல்லும் போது, இல்லை உங்களுக்கு தான் அப்படி தெரியலாம், எங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் தெரியலை அப்படின்னு சொல்லி சக சாமிகள் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு சாமி வந்து எனக்கு என்ன சொன்னார்னா, லோக வீரம் அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லோகத்தை வந்து ஜீவ சமாதி இடத்துல நீங்கள் முட்டிங்கால் போட்டு லோகம் வீரம் சொன்னீங்கன்னா எப்படி வந்து நம்ம 18ஆம் படி ஏறி ஐயப்பனை போய் பார்த்து நம்மளோட வேண்டுதலை கேட்குறோமோ அதுக்கு ஈக்குவல் வந்து அந்த ஜீவ சமாதி இடத்துல நமக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து சாதாரணமாக போய் கேட்க முடியாது, லோக வீரம் சொல்லி தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். அது சொன்னீங்கன்னா ஐயப்பனோட மனசு ரொம்ப குளிரும், நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி அடையும். ஆனால் லோக வீரமும் தப்பில்லாமல் சொல்லணும், அதுதான் முதல் விஷயம், சரிங்களா. தப்பாக லோக வீரத்தை சொல்லிவிட்டு நான் எனக்கு கிடைக்கலேன்னு சொல்லி சொல்லக்கூடாது. இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாவரன்னு அங்கே ஒரு வாவர் சமாதி அப்படின்னு சொல்லி வாவர் சமாதியோ வாவர் கோயிலோ ஏதோ ஒன்று மஞ்ச மாதா தாண்டினோடனே இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சாரி, மஞ்ச மாதாவுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும், நம்ம போகிற வழியில் ரைட் சைடில் அது இருக்கும், சரிங்களா. ஆக்சுவலாக நான் இன்னொரு குருசாமிகிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, வா வரன், சரிங்களா. ஏற்கனவே நான் வந்து பழசில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஒரிஜினல் பேர் வாவர் கிடையாது, வாவரன். வாவரன்றவர் யாருன்னா அவரும் ஒரு பூதகரன் தான். பூதகரன்றது சொல்கிறத விட காவல் தெய்வத்தில் அவர் ஒரு ஆள், சரிங்களா. எதனால் அவர் காவல் தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி கருப்பசாமிக்கு வந்து நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு காய் உடச்சிட்டு போகிறோமோ, வெடலைக்காய் ஒன்று உடச்சிட்டு போகிறோமோ, திருப்பி வர வரைக்கும் நம்ம உடைக்கும் போது தானே கருப்பசாமி நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அந்த கதை தெரியாத அந்த கதையை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த நம்ம வந்து வீட்டை விட்டு கிளம்புறோம், சரிங்களா. வீட்டில் எல்லாரையும் விட்டுட்டு நம்ம வந்து ஐயப்பனை தேடி காட்டு பாதையில் நம்ம கிளம்பி போகிறோம். அப்படி போகும்போது என்னோடய பக்தர்கள் வருவாங்க என்னை தேடி, அதாவது கலியுக காலத்தில் என்னை தேடி என் பக்தர்கள் என்னை நோக்கி வரும்போது அந்த வீட்டுக்கு வந்து நீ காவலாக இருக்கணும்னு சொல்லி கருப்பசாமிக்கு வந்து சபரிமலை சாஸ்தா வந்து உத்தரவிடுறாரு. அப்போ வந்து கருப்பசாமி கேட்குறாரு, அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, அவன் வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு காய் உடைப்பான். அந்த காயை உடைச்ச உடனே அந்த வீட்டில் வந்து நீ காவல் தெய்வமாக போய் நிற்கணும். அவன் திருப்பி வர வரைக்கும் நீ அங்கே தான் நிற்கணும்னு சொல்லும் போது அவர் திருப்பி கேட்பார், அப்போ அவர் வந்துட்டாருன்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, அவர் வந்தோடனே திருப்பி இன்னொரு காயை உடைக்கும் போது நீ அந்த வீட்டிலேருந்து நீ கிளம்பலாம். இதுதான் வந்து ஐதீகம் அப்படின்னு சொல்லி, இதுதான் அவர் சொன்ன கட்டளை, சரிங்களா. யாருக்கு? சபரிமலை சாஸ்தா வந்து கருப்பசாமிக்கு வச்ச கட்டளை, சரிங்களா. இது வீட்டை காவல் காக்கிறக்காண்டி கருப்பசாமி அங்கே இருக்கார், ரைட், ஓகே. அதே மாதிரி நம்ம சபரிமலைக்கு போகும்போது 18ஆம் படிக்கு போகும்போதும் அங்கே ஒரு காய் உடைக்கிறோம், சரிங்களா. எதுக்காக உடைக்கிறோம்னா, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கருப்பசாமிகிட்ட
சொல்கிறேன், வீட்டை விட்டு கிளம்பி நான் நேராக சபரிமலைக்கு தான் வந்திருக்கேன், நான் வேறு எங்கேயும் போகலன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு காய் உடச்சிட்டு, அதே மாதிரி எல்லாமே முடிச்சுட்டு நெய் காயெல்லாம் எடுத்துட்டு, நம்ம நெய் தேங்காயெல்லாம் எடுத்து கொப்பரையை கொண்டு போய் நம்ம ஒரு காய் எரிக்க போடுறோம் பார்த்தீங்களா, அக்னி குண்டத்தில் போட்டுட்டு, அதே மாதிரி ஐயாட்ட உத்தரவு வாங்கிட்டு நம்ம கிளம்பும் போது ஒரு காய் உடைக்கிறோம்ல, அதாவது நான் இங்கே வந்துட்டேன், ஐயாவை நல்லபடியாக பார்த்துட்டு இங்கேருந்து நான் கிளம்புறேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காய் உடைக்கிறோம்ல, இதுக்கு எல்லாமே வந்து கருப்பசாமிக்கு தான் போகும். இப்போ எப்படிப்பா வாவரன் எப்படி இந்த இடத்துல வராரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாவரன்றவர் யார் அப்படின்னா, பொதுவாக வந்து வாவரன் வந்து எந்த குலத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டால் கல்லர் குலத்தை சார்ந்தவர். கல்லர்னா யாருன்னா, அந்த காலத்தில் வந்து வழிபோக்கனாக இருக்கவங்கள்ட்ட வந்து வழிப்பறி பண்ணுவாங்களா. இன்னும் சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா, எப்படி அழகர் மலையிலேருந்து அழகர் கிளம்பி மதுரை நோக்கிய தங்கச்சியோட கல்யாணத்துக்கு பார்க்க வேண்டிய வர வழியிலே கல்லர்களோட சேர்ந்து அவர் சாப்பிட்டு ஒரு நாள் இரவை ஃபுல்லாக கழிச்சிட்டு கல்யாணத்தை மறந்துட்டு எப்படி இங்கே வரவரே அதே கணக்கில் தான் அந்த கல்லர் குலத்தை சேர்ந்தவர் தான் வாவரன். சரிங்களா, இவர் வந்து அவரோட மெயினான தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரவங்ககிட்ட கொள்ளையடிக்கிறது. கொலை பண்ண மாட்டாங்க, கொள்ளை தான் அடிப்பாங்க. சரிங்களா, வரவங்ககிட்ட கத்தியை காட்டி கொள்ளடிக்கிறது தான் இவங்களோட மெயின் இதாகவே அது தொழிலாகவே இருந்திருக்கு. அப்போ வந்து ஐயப்பனோட அழகில் வந்து மெய்மறந்து ஐயப்பனுக்கு வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அதாவது ஐயப்பனும் இந்த காட்டு வழியாக வரும்போது ஐயப்பன்கிட்ட வந்து அவர் வந்து சண்டைக்கு வராரு, உங்ககிட்ட என்ன இருக்குது, பொருள் இருக்கா, அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறக்காண்டி வர இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு சின்ன நட்பு வருது. சரிங்களா, இந்த நட்பு வந்து அப்போ வந்து ஐயப்பன்கிட்ட வந்து அவர் மன்னிப்பு கேட்குறாரு. நான் வந்து தெரியாதனமாக வந்து உங்ககிட்ட வந்து தப்பு பண்ணியிருந்தேன், நான் மன்னிச்சுக்கோங்க, நான் என்ன செஞ்சேன் எனக்கு இந்த விமோச்சனம் கிடைக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கும் போது ஐயப்பன் என்ன சொல்கிறாருன்னா, என்னை தேடி வரும் பக்தர்கள், அதாவது கலியுக காலத்தில் என்னை தேடி பக்தர்கள் அதிகமாக வருவாங்க, அவங்களுக்கு வரும்போது இந்த காட்டு வழிப்பாதையில் நீ அவங்களுக்கு துணையாக இருக்கணும், விலங்குகளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி யாருமே வந்து அவங்கள துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, சத்தியங்க வாங்கிக்கிறாரு. இவங்க ரெண்டு சத்தியம் பண்ணிக்கிறாங்க. யார், வாவரன் வந்து ஐயப்பன்ட்ட சத்தியம் பண்ணிடுறாரு, இந்த மாதிரி அவங்களுக்கு நான் வந்து வழித்துணையாக இருப்பேன், அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வராமல் நான் பார்த்துக்குவேன், அதாவது வழிபோக்கர்கள் சரிங்களா, இந்த கல்லர்கள்ட்ட வந்து நான் வந்து அவங்கள காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சத்தியம் வாங்கிக்கிறாங்க. இதனால தான் வந்து அவருக்கு வந்து கல்லர் குணத்திலிருந்து தெய்வ குணத்துக்கு அவர் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு. சரிங்களா, இதுதான் கான்செப்ட். இந்த வாவரன் தான் நாளடைவில் மருவி இப்போ வாவரன் வந்து நிற்கிறாரு. ஆனால் உண்மையில அவர் முஸ்லீம் கிடையாது. அப்புறம் எப்படிப்பா முஸ்லீமுக்கு எப்படிப்பா பேட்டை துள்ளுற இடத்துல வந்து அவருக்கு எதுக்கு இப்போ நாங்கள் போய் கும்பிட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க இந்த கட்சி, திமுக கட்சி, அதேமாதிரி கேரளாவில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் சேர்ந்து இந்த ஹிந்து மதத்தை அழிக்கணுன்ற ஒரு முடிவில் கங்கணம் கட்டிட்டு திரிகிறதுனால தான் இவங்களா பண்ண ஒரு ஏற்பாடு தான். ஆனால் உண்மையிலேயே வந்து வாவருன்ற முஸ்லீம் வந்து ஐயப்பன் மேலே இருக்க பக்தினால தான் அவருக்கு வந்து ஒரு சின்ன ஆசை, நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும்னு அவருக்கு ஒரு சின்ன ஆசை இருந்திருக்கலாம். அது நாளடைவில் இவங்க அதை பயன்படுத்தியிருக்கலாம். சரிங்களா, பயன்படுத்தியிருக்கலாமே தவிர உண்மையிலே வந்து வாவர் வந்து ஒரு முஸ்லீம் கிடையாது. வாவரன் வந்து அவரோட உண்மையான பேர் வாவரன், அவர் ஒரு ஹிந்து. சரிங்களா, எப்படி இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இது சாஸ்தாக்கு ஐயப்பன் வந்து அந்த அரக்கியை வந்து போட்டு தள்ளினது, போட்டு தள்ளுன்னு சொல்லக்கூடாது, போரிட்டு வென்று அதுக்கப்புறம் தானே அவர் அங்கே வந்து முக்தி நிலை அடைஞ்சு அவர் போய் தியான நிலைக்கு போகிறாரு. அந்த நிகழ்வு நடந்து ஒரு 5000 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் முஸ்லீம்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தது 1400 வருஷம்தான் ஆகுது. எப்படி அப்படின்னா சாஸ்தான் 1400 வருஷத்துக்கு முன்னாடியா போய் அந்த இடத்துல உட்காந்தாரு? சொல்லுங்கள் பார்ப்போம். கணக்கு ரொம்ப இடிக்கும். அதனால அதுக்கு சம்மந்தமே இல்லை. ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டு பேருக்குமே வந்து இது தொடர்பே இல்லாதது தான். சரிங்களா, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எப்படி திருப்பரன்ற மலைக்கு இப்போ முஸ்லீமுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதையை சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதே கட்டுக்கதை தான் அப்பயும் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. திருப்பரன்ற மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றணும்னு சொல்லி ரொம்ப போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிக்கந்தர் மலைக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏதோ முஸ்லீம் மேலே போயிருக்காரு, போன இடத்துல அவர் இறந்துருக்காரு, அதனால் அவரை பிடிச்சிட்டு ஒரு இது கட்டிட்டாங்க அந்த இடத்துல. ஆக்சுவலாக வந்து அந்த மலையோட வடிவு பார்த்திங்கன்னா லிங்க வடிவில் தான் இருக்கும். 2 மலை இருக்கும். மலை வந்து முருகனோட மலை, முருகனுக்கு மேலே இருக்கிறது சிவனோட மலை. சரிங்களா, அங்கே காசி விஸ்வநாதரோட ஆலயமே இருக்குது. சரிங்களா, போகர்லேருந்து எல்லா சித்தர்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு போனவங்க.
அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க சிவன் மலை. சரிங்களா? சிவன் மலை, திருப்பரங்குன்ற மலை முழுக்க முழுக்க சிவன் மலை. கீழே இருக்க 2வது மலை வந்து முருகனோட மலை. இந்த மலையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு சொல்லி ரொம்ப போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா போராட்டம் பண்ணுங்கள், தப்பே இல்லை, பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்க போகிறதுன்றது இந்த வாயிலாக ரொம்ப சந்தோஷத்தில் சொல்லிக்கிறேன்னா, உங்களுக்கு சத்தியமாக அது கிடைக்காது. நல்லா போராட்டம் பண்ணுங்கள். இதை விட்டுருவோம். அடுத்து நம்ம இந்த விஷயத்துக்கே வருவோம். இப்போ இந்த வாவரன், சரிங்களா, இந்த வாவரனோட உண்மையான பேரே வாவரன் தான். அவர் வந்து இந்த குலத்தை சார்ந்தவர் தான். அவர் கள்ளர் குணத்தை சார்ந்தவர் தான், வேறு யாரும் கிடையாது. அவர் முஸ்லீமில் கிடையவே கிடையாது. இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்னென்னா, அவர் வந்து முழுக்க முழுக்க ஹிந்து தானே தவிர வேறு யாரும் இல்லை என்றதை சொல்லிக்கிறேன். ஹரி ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.